வணக்கம் தங்க பிள்ளைங்களா. இன்றைக்கி ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்வதுன்னு அம்மா சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வடைச்சட்டி எடுத்து அதில் ஆயில் விட்டுக்குங்க. அதிலே ஜீரக மிளகு, சோம்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதையும் 2 கொத்து கருவேப்பிலை அதிலேயே போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு திருக்கி வச்சுருக்கேன். நல்லா கிண்டணும். தேங்காய் ஒரு படி கைக்கு அளவு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு ஆறணும். ஆறினதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு 3மே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதிலே பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதையும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கினதையும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 போட்டுக்க, தக்காளி 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேவையான அளவு. குடல் வந்து நல்லா ஆட்டுக்குடல், வெள்ளாட்டுக்குடல் வந்து நல்லா கழுகி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா 4 தடவை நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா கிண்டி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு எடுத்ததுக்கு பின்னாடி நல்லா வதங்கிருச்சு. கரம் மசாலா, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அளவாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா அளவாக போட்டுக்கோங்க. குக்கரும் போட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் ஆட்டுக்கறி குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது.